வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரோட்டுக்கடை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதை கொஞ்சம் பிழிஞ்சு பிசைஞ்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். ஏன்னா மஷ்ரூம் சேர்த்துருக்கனால அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த ஸ்டேஜில் நான் இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பக்கோடா மாவு பதத்தில் இருக்கணும். இதை நம்ம பொரிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி இதை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு இதை போட்டிங்கன்னா இது டக்குன்னு ரெடி ஆகிடும். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு நல்லா பொரிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை மாதிரி பொரிச்சு வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்க அரை வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் திருப்பி நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அதாவது டொமேட்டோ சாஸ். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோள மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்ம இந்த மஷ்ரூம் பக்கோடா சேர்க்கும் போது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி தனித்தனியாக இருக்கும், சேராது. அதுக்காக சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம் பக்கோடாவை சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பொறுன்னு இருக்கிற மஷ்ரூம்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகி இது சவுக்குன்னு மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை குக் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இது மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரோட்டுக்கடை காளான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னே சொல்லலாம். இது மேலே வெங்காயம் தூவிட்டு அதோட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.